இன்னைக்கு 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும்னு சிந்தித்து இருக்கிறேன், தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அந்த டைம் வரும்போது சத்துரு அங்க வாசிக்கிற எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை அப்படின்னா என்னுடைய சிந்தனையில என் மேல என்ன செய்கிறான், என் சிந்தனையில நான் செய்யணும் நினைக்கிறத செய்ய விடாத மாதிரி அவன் என்ன செய்யறான், தடுக்கிறான். எத்தனையோ முறை நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு, அம்மாவே இல்லையா? ஜெபிக்கணும்னு தீர்மானம் எடுத்தேன், விசுவாசியை ஜெயிச்சு போயிட்டான். வேத வாசிக்கணும்னு தீர்மானம் எடுத்தேன், இன்னைக்கு வரைக்கும் நான் வேற எதையும் செய்யல. சிலதெல்லாம் சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர் இன்னைக்கு தான் பைபிள் படிக்க நினைச்சேன் பாஸ்டர். சொல்ல புரியுதா இல்லையா? இந்த வருஷமாக சர்ச்சைக்கு என்ன செய்ய போறேன் தீர்மானம் சொன்னாங்க. ஆத்மாவை நம்ம சிந்தனையை நம்ம நினைக்கிறத செய்ய விடாதபடி அது மேல உட்கார்ந்து செயல்படுத்துகிற ஒரு பிசினஸ். அதை எப்படி சொல்றாங்க? இன்னொரு வருஷத்தை வாசிங்க. அதுல சங்கீதம் 143:3 வாசிங்க. இன்னும் புரியும். 143:3 சத்துரு. அதுக்கப்புறம் பாருங்க விட்டுருவானா? ஆத்மாவை என்ன செய்யறானாமா? சொல்லுங்க. தொடர்ந்து சத்துரு ஆத்மாவை என்ன செய்யறான்? இப்ப வரைக்கும் சில பேர் பைபிள் திறக்கல. சத்துரு நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யறான்? விடவே மாட்டான். நம்ம மரண நாள் வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? விடவே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல முதல் தடவை 2வது தடவை அந்த அம்மா இல்ல ஆண்டவர் இதை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துச்சு. ஆனா என்ன செய்ய விட்டுட்டானோ தொடர்ந்து அந்த ஏமாளனுடைய சிந்தனையில எண்ணத்துல இது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமாய் தொடர்ந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. இந்த சிந்தனையை தொடர்ந்து வந்துட்டே தான் இருப்பாங்க. எப்படியாவது உங்களை விட வைக்கணும்னு நினைப்பாங்க. எப்படியாவது உங்க சிந்தனையை நமக்கு எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் சொல்ல ஒரே ஒரு சீரியல் தான் பார்க்கறது, அந்த சீரியல். நம்ம செய்யற தவறுகள் நமக்கு தெரியும். சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க என்னென்ன தப்பு செய்வீங்க. அது எல்லாமே உங்க ஆத்மாவை திருடி வைத்திருக்கிறான்னு அர்த்தம். தொடர்ந்து தெளிவா பைபிள் சொல்ல. திரும்ப அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க. சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் ஆத்மாவை தொடர்ந்து. முதல்ல வாசிக்கிற ஆத்மாவுக்கு மேலே ஏறி என்ன செய்யறான்? 2வது ஆத்மாவை தொடர்ந்து. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். எபேசியர் 2:3. நல்ல கவனமா இருக்கு. தொடர்ந்து அவன் என்ன செய்வான் தெரியுமா? குருடாக மனதுல பாவத்தை விதைக்கிறான், சிந்தனையில பாவத்தை விதைக்கிறான். சிந்தனையில பாவத்தை அவன் விதைக்கும் போது இப்ப மனசும் மாம்சமும் சேர்ந்து என்ன செய்யலாமா? வாசிங்க வசனத்தை. என்னத்தை செய்தாமா? இப்போ விரும்பினது. எபேசியர் 2:3 நல்லா எடுத்து வாசிக்க. திரும்ப நான் வாசிக்கிறவங்களுக்காக. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும். நல்ல கவனம். நமது மாம்சமும் மனசுனா என்னது? மனசுனா என்னது? ஆத்மா. சிந்தனை என்னது? எண்ணம்னா என்னது? இப்ப பிசாசு தொடர்ந்து சிந்தனையில் என்னத்தை விதைக்கிறான்? இச்சைய பாவத்தை விதைக்கிறான். இப்ப மனசும் மாம்சமும் சேர்ந்து என்னத்தை செய்து விரும்பினத. சொல்லுங்க. சண்டே எல்லாரும் வீட்லயும் என்ன வந்துடும்? சில வீடுகள் சண்டே தான் என்ன வரும்?
சண்டை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சில இடத்துல எல்லாம் மாம்சம், மனசு விரும்புகிறது மாம்சம் வெளிப்படுத்தி. கோபம் வரும்போது பைந்தமிழ் செந்தம் எல்லாம் சிந்தனையில தான் என்ன செய்யும், ஓடிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா வாய் வெளியே செஞ்சிடும். பைந்தமிழ் செந்தமிழ் சொல்றது எனக்கு புரியுதா உங்களுக்கு? என்னது? கெட்ட வார்த்தைகள். என்னது? மைண்ட்ல தான் போயிட்டு இருக்கோம், கோபத்துல, வெறியில. திடீர்னு பார்த்தா சத்தமா வெளியே வர ஆரம்பிச்சு. என்னன்னா பைபிள் சொல்றது, மனசும் மாம்சமும் சேர்ந்து இந்த சிந்தனையில விரும்புறத என்ன செய்யலாம், வெளியே வெளியே சொல்லுங்க. நிறைய கர்த்தருக்கு விரோதமா பாவத்தை செய்ய வைக்கிறதே பிசாசு. நம்ம சிந்தனை தான் ஆத்மா. அந்த சிந்தனை சிந்தனையில பாவம் வைக்கலாம். என்னென்ன பாவம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன். என்னென்ன பாவம் செய்யறாங்கன்னு கடைசியில் நினைச்சுங்க. புரியல? எபேசியர்ல வாசிக்கிறோம், மனசும் மாம்சமும் சேர்ந்து விரும்பினவைகள் செய்து. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:18. எபேசியர் 4:18. மனசுல என்ன வந்துருச்சு? இந்த புத்தியில் என்ன வந்துருச்சு? பாருங்க, மனசை மாம்சத்தையும் ஒன்னாக்கி பாவம் செய்ய வைக்கிறதுக்காக அவன் புத்தியில் என்ன கொண்டு பண்றான்? எல்லாரும் பார்க்கணும்ல. அந்தகார இருமுற்றும் அகலவே ஆவியின் மழையை. தெரியாத இந்த பாட்டு தெரியாத புத்தியில் என்ன பண்ணு? சில பேர் உனக்கு என்னவே இல்லை, உனக்கு என்ன இல்லை, உனக்கு அறிவே, உனக்கு என்ன இல்லை, புத்தியே இல்லை. நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி சொல்லிக்குவோம். பைபிள் சொல்லுது, புத்தியில உங்களுக்கு என்ன வந்தது? எந்த புத்தியில்? அந்த காலம் தேவனை அறிய வேண்டிய அறிவில் பொழுது என்ன வந்திருக்கிறது? அந்த காலம். அந்த காலத்தை செய்யலாம். அந்த காலம் வரும் பொழுது அங்க என்ன நடக்குது? அதை தீர்த்து 3 வாசிங்க. இந்த காலம் வரும் பொழுது சீக்கிரம் வாசிங்க. தீர்த்து 3. ஏனெனில் நம்ம எப்படி இருந்தோம்? புத்தி அந்தகாரம் வரும் பொழுது புத்தி இல்லாத மனிதர்கள். பிசாசு புத்தி அந்தகாரத்தை உண்டு பண்றான் அப்படின்னா, இப்ப உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஆத்மா யாருடைய கையில இருக்கு? உங்க சிந்தனை யாருடைய கையில இருக்கு? ஆண்டவருடைய கையிலையா பிசாசுடைய கையிலையா? எல்லாருடைய ஆத்மா யாருடைய கையில இருக்கு? சூப்பர், வெரி குட். நம்ம ஆத்மா யாருடைய கையில இருக்கு? ஆனா இப்போ மேலத்து எபேசியர் 4:18 வாசிக்கும் போது அவருடைய புத்தியில பிசாசு பாவத்தை இருள உண்டாக்கிட்டானா, அந்தகாரத்தை உண்டாக்கிட்டானா, அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படுகிற குணாதிசயம் என்ன என்பதை தீர்ப்பு புஸ்தகத்துல நம்ம என்ன செய்யலாம், வாசிக்கலாம். இப்ப தெரிஞ்சு போயிடும் நம்ம சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய ஆத்மா யாருடைய கையில இருக்கு. இப்போ ஜஸ்ட் நாம வாசிங்க அந்த வசனத்தை. ஏனெனில் நாமும் புத்தியினர் அந்தகாரம், ஆத்மா சிந்தனையில் அந்தகாரம் வந்தோடனே என்னவா? முதல்ல சொல்லுங்க. சிந்தையில அந்தகாரம் வந்துருச்சுன்னா, எண்ணத்துல அந்தகாரம் வந்துருச்சுன்னா, பிசாசு உங்க சிந்தனை உங்க ஆத்மாவை பிடிச்சு வச்சிருப்பானா? முதல்ல நம்ம கிட்ட இருக்காத ஒரு குணாதிசயம் என்ன சொல்லுங்க? என்ன இப்ப பதில் காணும்? எல்லா குணாதிசயம் கீழ்ப்படியாமை. ஆமென், ஆமென். கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. அதைத்தான்